அண்ணி, உங்க அந்தஸ்து என்ன? அந்த இட்லி கடைக்காரி அந்தஸ்து என்ன? உங்க முன்னாடி அவளால நிமிர்ந்து நின்னு பேச முடியுமா? ஆனா இன்னைக்கு எவ்வளவு திமிர உட்கார்ந்து பேசினா பாத்தீங்களா? எதனால? எல்லாம் அந்த பதவி கொடுக்கிற தைரியத்துல தான். அந்த பதவியில அவளை உட்கார விட்டதே தப்பு. அன்னைக்கே அவ கதையை முடிச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டு மேல கை வைக்கிற அளவுக்கு வந்திருப்பாளா? அத்தை, மீனாட்சி பஞ்சாயத்து தலைவியா ஆன உடனே இப்படிதான் ஆட்டம் போடுவா நான் நினைச்சேன். ஆனா அவ இத்தனை நாளா பதுங்கி இருந்து பாஞ்சிருக்கா அத்தை. உங்க வீட்டோட 25 வருஷம் டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப உங்களை பழி வாங்க டைம் குறிச்சிருக்கான். அத்தை, அவளை மட்டும் இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவளுக்கு நம்ம யாருன்னு காட்டணும் அத்தை. இதெல்லாம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல பூஜா. மீனாட்சி சொன்ன மாதிரி வீட்டை அடிச்சிருவா. அப்புறம் நாம வீடு இல்லாம இந்த கோவில வந்து உட்கார்ந்து உண்டை கட்டி வாங்கி தின்னுட்டு ஐயோ அம்மான்னு இங்கேயே கிடக்க வேண்டியதுதான். வாய் மூடுறீங்களா எல்லாரும்? அந்த மீனாட்சி எல்லாம் ஒரு ஆளா? அவ என் வீட்டை இடிச்சு நடுத்தருவுல கொண்டாந்து நிப்பாட்டிடுவாளா? பாக்குறேன், அவளா நான் பாக்குறேன். வாங்க போலாம். ஏய், நிஜமாதான் பேசுனியா இல்ல பேசின மாதிரி நடிச்சியா? நீ என்ன காட்டி கொடுத்துருவ போல இருக்கு, கொஞ்சம் பேசாம இரு. அத்தை, மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து மீனாட்சி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டாங்க அத்தை. இனிமே அவங்கள கேட்காம பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து ஒரு காக்கா கூட நம்ம வீட்டு பக்கம் வராது அத்தை. ஆமா ஆமா, முழுசா 10 லட்சம் கொடுத்துருக்கோம்ல. இனிமே மீனாட்சியாவது காமாட்சியாவது ஒருத்தரும் நம்ம வீட்டு பக்கம் வரவும் முடியாது, இடிக்கவும் முடியாது. நீங்க நிம்மதியா இருங்க அண்ணி. ரங்கநாயகி, எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இல்லை. பார், இந்த விஷயத்துல பூஜா சைட்ல இருந்து எந்த உதவியும் கிடைக்காது. அதை நம்பி நாம ஏமாற வேணாம். ஏன் மாமா இப்படி சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல என் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? இந்த பார், நான் அதை பத்திலாம் பேச தயாரா இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அரசியல்வாதிகளை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நாம தான் ஏமாந்து போவோம். சரியான நேரத்துல நம்மளை காலை வாரி விட்டுருவாங்க அவங்க. எங்களுக்கும் அப்படிதான் தோணுதுப்பா. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா? என்னடா? தோட்டத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் வேல்கம்பு அறுவாள் எடுத்துட்டு வர சொல்லட்டா? வீட்டை யாராவது இடிக்க வந்தா வெட்டி சாச்சிடுவோம். ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? வர போறவங்கள எல்லாம் வெட்டி தள்ளிட்டு அத்தை என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? பேசாம நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. இவ ஒருத்தி வாழ விட மாட்டா, சாக விட மாட்டான். அவன் சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல பூஜா. இந்த மாதிரி டைம்ல ஆள் பலமும் நமக்கு வேணும். ஊரே கூடி நின்று மீனாட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்கல்ல, அவங்கள எதிர்த்து நிக்கணும்னா நமக்கு ஆள் பலம் வேணும். டேய் தெரியா கிரி, நீங்க 2 பேரும் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வாங்கடா. சரிமா, வரமா. என்ன பாக்குறீங்க? இடிங்க. ஜேசிபியை முன்னாடி எடுத்துட்டு போய் இடிங்க. ஆமா, வெளியே ஜேசிபி வந்து இடிக்க வந்திருக்குமா? டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க?
இங்க பாருங்க, நோட்டீஸ்ல கொடுத்திருந்த டைம் முடிய போகுது. அதுக்குள்ள வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியில வந்துருங்க. ஏய், யார் வெளியே வர சொல்ற? மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லனா உன்னை அடிச்சே கொன்றுவேன். நீங்க பிரச்சனை பண்ணுவீங்கன்னு தான் போலீஸ வர வச்சிருக்கோம். இங்க பாருங்க, எங்க வேலையை பார்க்க விடுங்க, இல்ல உங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு தேவையான பொருள் ஏதாச்சும் வீட்டுக்குள்ள இருந்தா அதை எடுத்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை இடிக்க போறோம். அண்ணே, நீங்க இடிக்க ஆரம்பிங்கண்ணே. ஐயோ அண்ணி, ஏய் இத பாருங்க, இடிக்க கூடாது. பாட்டியா? ஒரு நிமிஷம். சார், அவங்கள கூட்டு போக சொல்லுங்க சார். ஏய், அதே விடுங்க, அவங்கள மட்டும் தொட்டுட்டு இருக்காதீங்க. விடுங்க. யோ, இடிச்சு தள்ளியா? இடிங்க. யோ, நிப்பாட்டியா? நிப்பாட்டுன்னு சொல்றேன்ல. நிப்பாட்டு. இங்க பாருங்க, எங்க வீட்டை யாராலையும் இடிக்க முடியாது. கோர்ட்ல நான் வாங்கின ஸ்டே ஆர்டர் இங்க இருக்கு. இந்தாங்க, படிச்சு பாருங்க. இந்த வீட்டை இடிக்க முடியாதுமா. கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கி இருக்காருமா. இந்தாங்க, படிச்சு பாருங்க. வெற்றி. அண்ணா, அசத்துனே. ச்சே. அம்மா, வீட்டை இடிக்காம வெற்றி என்ன காப்பாத்திட்டாருன்னு போய் உங்க தலைவி கிட்ட சொல்லுமா. வாங்க போலாம். வெற்றி, இதெல்லாம் என்னால எதுவுமே நம்ப முடியலடா. நம்ம வீட்டை இடிக்காம நீ காப்பாத்திட்ட வெற்றி. உன் அம்மா இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச எல்லா பேரையும் காப்பாத்திட்டடா. என்னங்க, வெற்றி எப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா பாருங்க. நம்ம குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் காத்துல போக விடாம காப்பாத்திட்டாங்க. பாரு பூஜா, வெற்றி என்ன பண்ணிருக்கா பாத்தியா? அந்த மீனாட்சியோட கர்வத்தை அடக்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். வெற்றி, அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ சின்ன பிள்ளையா இருந்தல, அது நான் உன்னை பெத்தெடுத்தல, அப்போ என் மனசுல இருந்த சந்தோஷத்தை விட இப்ப ரொம்ப அதிகமா சந்தோஷமா இருக்குடா வெற்றி. என் வீட்டை நீ எனக்கு வீட்டு கொடுத்துட்டடா. டே, நம்ம குடும்பத்தோட அந்தஸ்து, மானம், மரியாதை எல்லாத்தையும் நீ வீட்டு கொடுத்துருக்க வெற்றி. எல்லாத்தையும் நான் உயிர் இருக்கிற வரைக்கும் இதை மறக்கவே மாட்டேன்டா. ஓ, வீட்டை இடிக்க கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்களா? அப்படின்னா நாம நடவடிக்கை எடுக்க போறோம்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? ஆனா எப்படி தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு? நம்ம ஆபீஸ்ல அவங்களுக்கு விசுவாசமான ஆளுங்க இருக்காங்களா? அவங்க மூலமா தான் இத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்களா? நம்ம ஆபீஸ்ல இருந்து தான் யாரோ சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சாகணும்.
ரங்கநாயகி கட்டியிருக்கிற வீடு ஆக்கிரமிப்பு செஞ்ச இடத்துல தானே உறுதியான ஆதாரம் எல்லாம் இருந்தும் நாம இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிறோமே. அடுத்தபடியா நாம என்ன செய்ய போறோம்? ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்கன்னு அமைதியா இருக்க போறோமா, இல்ல ஆக்கிரமிப்பு செஞ்ச இடத்த மீட்க போறோமா? கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு ஸ்டே ஆர்டரை வெக்கேட் பண்ணிடலாம் மேடம். அப்படி பண்ணிட்டா ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்க இடத்த நம்ம மீட்டரலாம் மேடம். சரி, அதுக்கான வேலையை உடனடியா பாருங்க. அரசாங்க வக்கீல மீட் பண்ணி விஷயத்த சொல்லி நடவடிக்கை எடுங்க. சரிங்க மேடம், அதுக்கான ஸ்டெப்பை நான் இப்பவே எடுக்கிறேன். ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கோங்க, நாம இப்படி ஒரு பதிலடி அடிக்க போறோம்னு அப்படி ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சது, நான் உங்க எல்லார் மேலயும் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளம்புங்க எல்லாரும். வரோம் மேடம். ரங்கநாயகி அம்மா, வணக்கம்மா. வணக்கம். நீங்க யாரு? என்ன உங்களுக்கு தெரியாதுமா, ஆனா நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பேசுறது ஒண்ணும் எனக்கு புரியலையே. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுங்க. அம்மா, உங்க வீட்டை இடிக்க விடாம ஸ்டே வாங்கினாங்கல்ல, அத உங்க பையன் வெற்றி வாங்கல. அத வாங்கினது சக்திமா. சக்தியோட ஏற்பாடுனால்தான் அந்த ஸ்டே ஆர்டர் கிடைச்சதுமா. இல்லனா இந்நேரம் உங்க வீட்டை இடிச்சு தள்ளியிருப்பாங்கம்மா. சக்தியோட முன் யோசனை தான் உங்க வீட்டையும் கௌரவத்தையும் காப்பாத்தி இருக்குமா. இல்லனா நீங்க இந்நேரம் போத நிப்பாட்டியா. இப்ப நீ சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்ட. பாத்துக்கோ. வெற்றி, இன்னைக்கு தான் நிஜமாவே 25வது ஆண்டு விழாவை கொண்டாட போறோம். அம்மா வந்துடட்டும், நம்ம 3 பேரும் காலோட அச்சை பதிச்சிடலாம். என்ன? சரிப்பா, அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெளியே போன அண்ணி எப்ப வருவாங்கன்னே தெரியல. பூஜா, நீ கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேள. இதோ அத்தையே வந்துட்டாங்க. என்ன ரங்கநாயகி, வெறுங்கையோட வந்திருக்கிற? 25வது ஆண்டு விழா கொண்டாட்டத்துக்கு பொக்கே வாங்க தானே போயிருந்த, வாங்கிட்டு வரலையா? வெற்றி, ஒரு நிமிஷம் இங்க வா. என்னம்மா? என் வெற்றி, இந்த ஸ்டே ஆர்டர் வாங்கினல, அது உனக்கு எப்படி கிடைச்சது? கோர்ட்ல பெட்டிஷன் போட்டோமா, அப்படியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அம்மா, அதே அம்மா இப்ப கேக்குறீங்க? நான் கேட்டதுக்கு உண்மையா பதில் சொல்லு வெற்றி. இந்த ஸ்டே ஆர்டரை நீ எப்படி வாங்கின? நீ கோர்ட்டுக்கு போனியா, இல்ல யாராச்சும் உன்னை கூட்டிட்டு போனாங்களா? மா, ஏதோ ஒரு வில்லங்க இப்ப வெடிக்க போகுது. சொல்லு வெற்றி, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம வீட்டை இடிக்க கூடாதுங்கிற ஸ்டே ஆர்டரை நீ எப்படி வாங்கின? உனக்கு யாரு ஹெல்ப் பண்ணாங்க? என்கிட்ட உண்மையை மறைக்காம சொல்லு வெற்றி. என்னடா வெற்றி, என்னாச்சு? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு உதவி செஞ்சது யாருன்னு அம்மா கேக்குறாள்ல, பதில் சொல்லு. அம்மா, நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் நான் முதலே சொல்லலாமா. ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தது சக்தி தாமா. மீனாட்சி அம்மா நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் சக்தி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உடனே அவளுக்கு தெரிஞ்ச பெரிய ஆஃபீஸருங்கெல்லாம் பார்த்து பேசினா. அவங்க சொன்ன அட்வைஸ் படி கோர்ட்டில் மனு போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தாங்க. இது சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எவளோட உறவு வேணான்னு நான் ஒதுங்கி தள்ளி இருக்கணும், அவளோட உதவியில போய் நீ வாங்கிட்டு வந்திருக்கியா? அம்மா, அந்த நேரத்துல என்ன பண்றது? எதுவும் பேசாத வெற்றி, பேசாத. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இந்த வீட்டை இடிக்காமலே நீ என் மனச சுக்குநூறா உடைச்சு தள்ளிட்ட வெற்றி. ஏண்டா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எப்படிப்பட்ட நரக வேதனைன்னு தெரியுமா உனக்கு? அம்மா, அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா.
குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது அவளோட கடமைன்னு சொன்னாமா. அதான் நானும் எதிர்த்து பேசாம வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீங்க இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. சும்மா நடிக்காத வெற்றி. அவ ஸ்டே ஆர்டர் வாங்கி கொடுத்தாலும் இவனும் வாங்கிட்டு வந்தானா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். மீனாட்சி வீட்டை இடிக்க போற நோட்டீஸ் ஒட்டுவா, அந்த சக்தி அதை தடுத்து நிறுத்த ஸ்டே ஆர்டர் வாங்குவாளா? யார்கிட்ட வந்து போட்டுட்டு இருக்க இந்த நாடகத்தை? இதெல்லாம் எங்களை நம்ப சொல்லிட்டு இருக்கியா? நீ ஒண்ணு நம்ப தேவையில்லை. நீ வாயை முடி சும்மா இரு. நீ அத்தையோட மனசை புரிஞ்சுக்காம இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டு வருவ. அதை பார்த்துக்கிட்டு நான் எதுவுமே பேசாம சும்மா இருக்கணுமா? இல்ல வெற்றி, அப்படியெல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாது. இருக்க முடியலன்னா வெளியில போ. உன்னை யாரும் இங்க தடுத்து நிப்பாட்டல. பாத்தீங்களா அத்தை, பாத்தீங்களா? வெற்றிக்கு நம்ம குடும்ப கௌரவத்தை விட சக்தி தான் ரொம்ப பெரியவளா போயிட்டா. அவ்வளவு ஒரு வார்த்தை நான் தப்பா சொன்ன உடனே என்னையே அதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கவே கூடாதுமா. அத்தை, இனிமே அந்த சக்தி மூஞ்சில நீங்க எப்படி தான் முழிப்பீங்க? அவளை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் அவ வாங்கி கொடுத்த அந்த ஸ்டே ஆர்டர் தான் உங்க ஞாபகத்துக்கு வரும். இப்ப என்ன பண்ண போறீங்க அத்தை? அண்ணே எனக்கு ஒரு டவுட்ண்ணே, கேட்கட்டா? என்ன டவுட் கேட்க போற? அது ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம வீட்டை எரிக்கக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது சக்தினி தான் வாங்கி கொடுத்தாங்களா? அண்ணா அன்னிக்கும் அம்மாக்கும் சண்டையா கிடக்கு. அது இல்லாம உன்கிட்ட அண்ணி வேற சரியா பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டே ஆர்டர் மட்டும் அண்ணி எப்படி வாங்கி கொடுத்தாங்க? அது டேய் சொல்றேன்டா. வெற்றி தம்பி, வெற்றி தம்பி சொல்லுங்கண்ணே. தம்பி எனக்கு வேலை போயிருமோன்னு பயமா இருக்கு தம்பி. நான் புள்ள குட்டிக்காரன் தம்பி, என்னை காப்பாத்துங்க தம்பி. அண்ணே என்னண்ணே ஆச்சு? ஏன் இப்படி பதறீங்க? பதட்டப்படாம விஷயம் என்னன்னு சொல்லுங்க. தம்பி உங்க வீட்டை இடிக்க போறாங்கன்னு நான் உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்திருந்தேன்ல, அது மீனாட்சி அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் போல இருக்கு தம்பி. அதனால என் வேலை போயிடும் போல இருக்கு தம்பி. அது எப்படி நான் உங்களுக்கு தெரியும்? நீங்க தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு நானும் யார்கிட்டயும் சொல்லல, நீங்களும் யார்கிட்டயும் சொல்லல. அப்புறம் எப்படி இது மீனாட்சி அம்மாக்கு தெரியும்? அவங்களுக்கு இன்னும் தெரியல தம்பி. ஆனா என் மேல அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு தம்பி. அதனால எப்ப வேணாலும் அவங்க என் மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க தம்பி. அண்ணே இந்த விஷயத்துல உங்க பேரு எந்த சூழ்நிலையிலும் வெளியே வராதுன்னு நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. உங்க வேலைக்கு ஒரு ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். தம்பி என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? அண்ணே நான் சொன்னா சொன்னதுதான். உங்க வேலை போகாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா போங்கண்ணே. சொல்றேன்லண்ணே, நம்பிக்கையோட போங்க. சரிங்க தம்பி. அண்ணா என்னென்ன நடக்குதுங்க? சக்தி அண்ணி ஸ்டே வாங்கினாங்கன்னு தான் எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பியூன் என்னடானா வீட்டை அடிக்க போற விஷயத்த உங்ககிட்ட சொன்னதா சொல்றான். அண்ணா ஒரே குழப்பமா இருக்குண்ணே. ஒருவேளை பியூன் அண்ணன் கிட்ட சொன்னதா அண்ணன் அன்னிக்கிட்ட சொல்லி அன்னி கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வந்து இருந்திருப்பாங்களோ? டேய் அது எப்படா நடந்திருக்கும்? அண்ணனும் அண்ணியும் தான் நல்ல டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டு தானே இருக்காங்க. டேய் 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 நிப்பாட்டுங்கடா. இப்ப என்னடா தெரியணும் உங்களுக்கு? வீட்டை அடிக்க விடாம ஸ்டே வாங்கினது சக்தியா இல்லையான்னு தானே தெரியணும். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த ஸ்டே ஆர்டர் வாங்கினது சக்தியெல்லாம் கிடையாதுடா, நான் தான் வாங்கினேன்.
சக்தி தான் ஸ்டே ஆர்டர் வாங்கினான்னு அம்மாட்ட நான் தான் பொய்யா சொல்ல வச்சேன். அம்மாவுக்கு சக்தி மேல இருக்கிற கோவம் குறையணும்டா, அதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொல்ல வச்சேன். டே கிரி திரியா, இது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாதுடா. தேவையில்லாம இதை வெளியில உளறிக்கிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். அண்ணே நாங்க வெளியே சொல்ல மாட்டோண்ணே. ஆனா நீ என்ன இப்படி பண்ண? ஸ்டே ஆர்டர் வாங்கினது நீ தாங்கிற உண்மையை அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? உண்மையை சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என் பையன் சரியான டைம்ல வந்து காப்பாத்திட்டான்னு என்னை பத்தி தானே பெருமையா பேசியிருப்பாங்க. ஆனா சக்தி மேல அம்மாவுக்கு இருக்கிற கோவம் போயிருக்குமா? இப்ப மட்டும் என்னவா அம்மாவுக்கு சக்தி நீ மேல இருக்க கோவம் குறைஞ்சா போயிருச்சு, அதே கோவத்துல தான் இருக்காங்க. டே திரியா, அம்மாவோட கோவத்தை ஒரே நாள்ல மாத்த முடியாதுடா, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். அதுக்கான முதல் அடியை தான் இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். இனிமே போக போக பாரு, அம்மா மனசு மாறும். சக்தி அவங்க ஏத்துப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.